இப்போது நம்ம பார்த்துட்டு இருந்த பாளையக்காரர்கள் எல்லாரோட ஆட்சியுமே கிட்டத்தட்ட முடிஞ்சுது. நம்ம பூலித்தேவராக இருக்கட்டும், வேலுநாச்சியாராக இருக்கட்டும், கட்டபொம்மனாக இருக்கட்டும், மருது சகோதரர்களாக இருக்கட்டும், இப்படி எல்லாரோட வாழ்வு காலமே முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து மிகப்பெரிய ஒரு ரிவோல்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வேலூர் ரிவோல்ட் அப்படிங்கிறது 1806. சரி, இந்த வேலூர் ரிவோல்ட்டை பற்றி சொல்கிறது அப்படின்னா 1799 4th ஆங்கிலோ மைசூர் வார் நடந்திருக்கும். ஆங்கிலோ மைசூர் போர், 4வது ஆங்கிலோ மைசூர் போர். அதில் திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடந்திருக்கும். அதில் தான் தீரன் சின்னமலையெல்லாம் உதவி பண்ணியிருப்பார். சரி, இந்த மைசூர் வாரில் திப்பு சுல்தான் இறந்து போயிடுவார். திப்பு சுல்தான் இறந்து போனதுக்கப்புறம் அவரோட குழந்தைகள் மொத்தம் 18 பேர், 12 மகன்கள், 6 மகள்கள், 12 சன், 6 டாட்டர். இவங்க எல்லாரையும் எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா இந்த வேலூர் ஃபோர்ட்டில், வேலூர் கோட்டையில் தான் வச்சுருப்பாங்க. சரி, இந்த வேலூர் கோட்டை அப்படிங்கிறது எப்படிப்பட்ட கோட்டை அப்படின்னா அகழியுடன் கூடிய கோட்டை. அகழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபுல்லாக கோட்டையை சுற்றி தண்ணி தான் இருக்கும். அந்த தண்ணிக்குள்ளே முதலைகள்லாம் இருக்கும். அதான் அகழியுடன் கூடிய கோட்டை அப்படிங்கிறது. இந்த கோட்டையை கட்டினது யார் அப்படின்னு கேட்டால் பத்ரசாலத்து பொம்மிரெட்டி யார் அப்படிங்கிறது. சரியா, இந்த கோட்டையில் தான் இப்போது ஒட்டுமொத்த திப்பு சுல்தானோட வாரிசுமே இருக்குது. இப்போ இந்த இடத்துல எப்படி கலகங்கள் தொடங்குது அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம 12 பேர், 6 பேர், மொத்தம் 18 குழந்தைகள் இருக்காங்களே. அதில் மூத்த குழந்தையோட பேர் ஃபட்டேஹைடர். இவர் தான் இந்த கதையோட ஹீரோ. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளோட அப்பா தாத்தாலாம் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி பண்ணவங்க. அப்போ நாமளும் இந்த மாதிரி ஏதாவது ஆட்சி பண்ணணும். நாம் பிடிச்சிட்டு இப்படி ஏதோ ஒரு சின்ன ஒரு அரண்மனையில் இப்படி உட்காந்துட்ருக்கோமே, நம்மளை ஒரு கைதி மாதிரி. அப்போ இதை எப்படியாவது தகர்க்கணும் அப்படின்னு அதான் அதுவும் ஒரு காரணமும் கூட. இப்போது அந்த அடிமைத்தனத்தை தகர்க்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான நோக்கம். அதுக்காக நிறைய மன்னர்களோடலாம் இவர் நிறைய கூட்டமைப்பு உருவாக்குறாரு. நிறைய பேரோட மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. இது எல்லாம் தான் மிகப்பெரிய ஒரு புரட்சிக்கு வித்திட்டது. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த சில பிடிக்காத சட்டங்களும் இதற்கு காரணமாக இருந்தது. சரியா, ஓகே. இப்போ இந்த வேலூர் கோட்டை அப்படிங்கிறது, அந்த கோட்டையை சுற்றி தான் வேலூர் கோட்டை அப்படின்னா அந்த கோட்டையை சுற்றிலும் படை வீரர்கள் எப்போதுமே இருப்பாங்க. அந்த படை வீரர்கள் முழுவதுமே ஆங்கிலேயர்கள் கிடையாது, நம்மளுடைய இந்திய மக்களும். கஷ்டப்படுறவங்க அது இதுன்னு சொல்லி அவங்களோட ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பேரும் அந்த கோட்டையை சுற்றி இன்சார்ஜாக இருக்கக்கூடியவங்க. நம்ம ஆட்களும் மெஜாரிட்டி அதிகம். இந்த வேலூர் கோட்டையில் தான் ஒரு மிகப்பெரிய புரட்சி நடக்க போகுது. இதுக்கு இப்போது இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபட்டேஹைடர் இருக்கார் இல்லையா, அவர் மறைமுகமாக இங்கே இருக்கக்கூடிய எல்லார்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அதில் ஒரு சில நல்லவங்க இருப்பாங்களே, அவங்களாம் இவருக்கு உதவி பண்ணுறாரு. அதே மாதிரி வேலூரை சுற்றி இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் இருக்காங்களே, அவங்களாம் இப்போ பிரிட்டிஷ் பயந்து போயிருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, மறைமுகமாக யாரெல்லாம் பிரிட்டிஷ் எதிர்க்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்ககிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. இது கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கு இதுதான் வழிவகுக்குது. எல்லாரோடையும் கூடி தீவிரமாக கலந்து ஆலோசிக்கிறாங்க. எல்லாம் ஒன்று சேர்றாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. சரி, இதெல்லாம் ஒரு காரணம். அது போக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஆங்கிலேய அதிகாரிகளாக இருக்கிறவங்க சில சட்டங்கள் கொண்டு வராங்க, புதுமையான நடைமுறைகள்லாம் கொண்டு வராங்க. அதில் என்ன அப்படின்னா, இந்துக்கள்லாம் ஜாதி மதம் இருக்கும் இல்லையா, அந்த ஜாதி மத அடையாளங்கள் எதையுமே தன்னோட நெற்றியில் அணியக்கூடாது அப்படிங்கிறது முதல்ல போடப்பட்ட கண்டிஷன். அதே மாதிரி எல்லாரோட மீசைகள் எல்லாம் ஒரே மாதிரி ட்ரிம் பண்ணி நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா, அதாவது இதை 2 விதமாக சொல்லலாம். ஒன்று, ஹிந்துக்கள் மத அடையாளங்களை அணியக்கூடாது. அதே மாதிரி முஸ்லீம்கள்லாம் அவங்களோட பியர்டை ஷேவ் பண்ணணும். அந்த மாதிரியான சில சட்டங்கள். இதை கொண்டு வந்தவர் சர் ஜான் கர்டாக் அப்படிங்கிறவர். இவர் தான் கொண்டு வந்திருந்தார். அப்புறம் துணை ஜென்ரல், இவர் தலைமை ஜென்ரல். அடுத்து துணை ஜென்ரலாக இருக்கக்கூடிய அக்னியூ, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, புதிய தலைப்பாகை முறை. அந்த மிலிட்ரி கேப் இருக்கும்ல, அது மேலே இருக்கக்கூடிய அந்த குஞ்சம் ஒரு விலங்கோட தோல்லேருந்து செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. அப்போ அப்படி வந்ததும் அது ஒரு பிரச்சனையாயிருது. அது போக அவங்க அணியக்கூடிய யூனிஃபார்ம் இருக்கு இல்லையா, சீருடை, அதுலேயுமே கிறிஸ்டியானிட்டியோட ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் மிகப்பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்தது நம்ம வேலூர் புரட்சி ஏற்படுறதுக்கு ஒரு காரணம். இந்த மாற்றங்கள் எல்லாத்தையுமே ஆங்கிலேயர்கள் இங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள்ட்ட அமல்படுத்துகிறாங்க. இந்த சீருடையின் முன்பக்கம் சிலுவை பொறிக்கப்பட்டிருந்தது, இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு வெறுப்பூட்டுற மாதிரியான சில சட்டங்கள் இதெல்லாம் கொண்டு வந்திருந்தது. இதெல்லாம் பசுந்தோலில் செய்யப்பட்டதான் அந்த தொப்பியில் இருக்கக்கூடிய குஞ்சம். இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வந்ததுமே இங்கே ஒட்டுமொத்த சோல்ஜர்ஸும் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் எதையுமே எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க.
அப்போ ஃபாலோ பண்ண முடியாதனோடனே பிரச்சனை எங்கே தொடங்குது அப்படின்னா, முதல்ல ஃபஸ்ட் இன்சிடென்ட் எப்போ நடக்குது அப்படின்னா, மே மாதம் 2nd பட்டாலியனில் 4th ரெஜிமெண்ட்டில் 4வது ரெஜிமெண்ட்டில் 2வது படைப்பிரிவில் முதல்ல இந்த பிரச்சனை தொடங்குது. நீங்கள் சொல்கிற எந்த ஒரு சட்டத்தையும் நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாது, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத சட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறாங்க. அப்போது தளபதியாக கவர்னராக இருந்தவர் தான் ஃபேன்கோர். அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இராணுவ வீரர்கள் யாருமே நாங்கள் சொல்கிற சட்டத்தை கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு. உடனே 19வது குதிரைப்படை பிரிவில் இருக்கவங்களுக்கு உத்தரவிடுறார், போய் உடனே அந்த விஷயம் என்னன்றதை கவனிக்கிறதுக்கு நீங்கள் தான் போகணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா முதல்ல பிரச்சனை தொடங்கியிருக்கிறது மே மாதம் 2nd பட்டாலியனில் 4th ரெஜிமெண்ட்டில் தான் இப்போ பிரச்சனை தொடங்கிட்டு இருக்கு. அப்போது அவங்களெல்லாம் அந்த 2nd பட்டாலியன் 4th ரெஜிமெண்ட்டில் சொன்னதுமே அதிலிருந்து ஒரு 21 பேரை பிரிட்டிஷ் கைது பண்ணாங்க. அதில் 10 முஸ்லீம் 11 ஹிந்து. அதில் 11 ஹிந்து 10 முஸ்லீம் இருக்காங்களே, மொத்தம் 21 பேர். அதில் முஸ்லீமில் ஒருத்தர், ஹிந்துவில் ஒருத்தர் மட்டும் 2 பேரை கூப்பிட்டு ஒரு 900 சவுக்கடி கொடுக்குறாங்க. கொடுத்து அவங்கள பணியிலேருந்தே நீக்கம் பண்ணுறாங்க. அப்போ இது என்ன ஆகும், எல்லாத்துக்கும் ஒரு பயத்தை கொடுத்துரும். அப்போ இனி நாம் இந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா நமக்கு அமைதியாக இருந்தால் தான் சம்பளம் கிடைக்கும், குடும்பத்தை ரன் பண்ண முடியும். அதனால் இனிமேல் நம்ம எதுவும் வாய் தரக்கூடாதுன்ற அளவுக்கு அமைதியை நிலைநாட்டுறதுக்காக 2 பேரை மட்டும்தான் கூப்பிட்றாங்க. இப்போ மேலே உள்ள அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, 2nd பட்டாலியன் 4th ரெஜிமெண்ட் கொடுத்துருக்காங்களே, அவங்க தான் பிரச்சனை பண்ணாங்க. அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் அடுத்து யார் வர்றது அப்படின்னா 2nd பட்டாலியனில் 23rd ரெஜிமெண்ட்டில் உள்ளவங்கள வாலாஜாபாத்லேருந்து வர வச்சு அவங்கள வச்சு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டுருக்கு. நம்ம ஆட்கள் அவங்க கொண்டு வந்த சட்டத்தை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கொண்டு வந்தது முக்கியமான சட்டங்கள் என்ன அப்படின்னா, ஹிந்துக்கள் மத அடையாளங்கள் அணியக்கூடாது, முஸ்லீம்கள் பியர்டை ஷேவ் பண்ணணும் அப்படிங்கிறது அது சர்ஜான் கரெக்டாக கொண்டு வந்தது. அதே மாதிரி ஜென்ரல் அக்னி கொண்டு வந்தது என்ன அப்படின்னா, நியூ டர்பன் சிஸ்டம், புதிய தலைப்பாகை முறை. அதுபோக ஷர்ட்டில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. இது ரெண்டையும் யாருமே அறிய மாட்டேன்னு சொல்லி மே மாதம் பிரச்சனை தொடங்குது. அது 2nd பட்டாலியனில் 4th ரெஜிமெண்ட்டில். சரி, இந்த பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கு. அப்போ இந்த இது அணிய மாட்டேன்னு சொன்னது தான் இதில் மே மாதம் நடந்துகிட்ருக்கு. கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, எப்படியாவது பிரிட்டிஷை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அதுக்கான சூழ்நிலைகள்லாம் உருவாக்கிக்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஜூலை 9ஆம் தேதி. அன்றைக்கே அங்கே திப்பு சுல்தானோட குழந்தைகளில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிச்சு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஜூலை 9ஆம் தேதி நைட்டு. அப்போ அதுக்கான தடபுடலாம் ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த சமயம் இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத கர்னல் ஃபோப்ஸ் அப்படிங்கிறவர்கிட்ட முஸ்டஃபா பெக் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஸ்பை, முஸ்டஃபா பெக், இவர் ஒரு ஸ்பை. இவர் ஆங்கிலேய அதிகாரியான கர்னல் ஃபோப்ஸ்கிட்ட போய் சொல்கிறார், இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு உள்ள அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறார். ஃபோப்ஸ் என்ன சொல்கிறார், இப்போ தான் 900 சவுக்கடி கொடுத்து 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு, அதனால் இப்போ பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவர் கண்டுக்கவே இல்லை. ஆனால் ஜூலை 9ஆம் தேதி இவங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணது எதுக்கு, திருமணம் முடிக்கிறதுக்காக. ஆனால் இவங்க அந்த டேட்டை எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, உண்மையிலே போர் நடத்துறதுக்காக. இப்போ அன்றைக்கி ரவுண்ட்ஸ் வரக்கூடிய ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அவர் பெரிய அளவில் அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத கண்காணிக்கவும் இல்லை. அதுக்கு பதில் அன்றைக்கி அந்த இன்சார்ஜாக வந்து ரவுண்ட்ஸ் வந்ததுமே ஆஃபீஸர் யார் அப்படின்னா இந்தியன் ஆஃபீஸர் தான். அவர் பேர் ஜமீதர் ஷேக் காசிம் அப்படிங்கிறவர் தான் வந்தார். அதனால் நமக்கு அதுவும் சாதகமாக போச்சு. எல்லாமே சூழ்நிலைகளும் கரெக்டாக அமைஞ்சுது. அப்போது கோட்டையில் ஜூலை 9ஆம் தேதி அந்த கோட்டையில் பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள்லாம் சரியாயிடுச்சு. இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த ஜமாலுதீன் ஃபதே ஹெட்டர் இருக்கார் இல்லையா, அவர் தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறார். ஏன்னா அவரோட சிஸ்டருக்கு தானே அன்றைக்கி திருமணம் இல்லையா, அப்போ எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சாச்சு. நைட்டு பிரச்சனையை தொடங்கிட்டாங்க. அதிகாலையில் வரும்போது ஒட்டுமொத்த அதிகாரிகளையும் தாக்கிட்டு கோட்டையில் திப்பு சுல்தானோட கொடி பறக்குது. அந்த அளவுக்கான போரை ஒரே நாள் நைட்லேயே நடத்திட்டார் நம்ம ஃபட்டேஹெட்டோட டீமு. இப்போது அன்றைக்கி அந்த கோட்டை, இப்போ வேலூர் கோட்டை இருக்குது அப்படின்னா அந்த வேலூர் கோட்டையை சுற்றி அன்றைக்கி இன்சார்ஜாக இருந்தவர் மேஜர் கோட்ஸ். இவர் என்ன பண்ணுறாரு, பிரச்சனை பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டீவன்சன் அப்படிங்கிறவரை அனுப்பி விடுறாரு. இந்த ஸ்டீவன்சன் எங்கே போகிறார் அப்படின்னா 25 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்காடோட ஃபோர்ட்டு, அங்கே மேஜர் கில்லஸ்பின்னு ஒருத்தர் இருக்கார், அவரை போய் கூப்பிட்டான்னு சொல்லி மேஜர் கோட்ஸ் அனுப்பி விடுறாரு. ஸ்டீவன்சன் வராரு. வந்ததும் கில்லஸ்பிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி பிரச்சனை பெருசாகிடுச்சுன்னு. உடனே கில்லஸ்பி என்ன பண்ணிட்டாரு, கேப்டன் யங் அப்படிங்கிறவரை கூப்பிட்டுட்டு நேராக வேலூர் கோட்டைக்கு வராரு. வந்து வெயிட் பண்ணுறாரு. ஏன்னா ஆயுதங்கள்லாம் வரணும். ஆயுதங்களை கொண்டு வர்றது யார் அப்படின்னா கேப்டன் கென்னடி. சரியா, இதுதான் அன்றைக்கி நடந்த கதை. இப்போது எல்லாருக்குமே அதுதான் அந்த கதையெல்லாம் கொடுத்துருக்காங்க. நைட்டு 2 மணிக்கு ஜூலை 10ஆம் தேதி பிரச்சனைகள்லாம் தொடங்கிருச்சு. தொடங்கினதும் முதல்ல தாக்கப்பட்ட நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா கார்போரல் பியர்சி. இவர் தான் ஃபர்ஸ்ட் இன்ஜூர்டு பர்சன். முதலில் தாக்கப்பட்ட நபர் யார் அப்படிங்கிறது அதுவும் கேள்வி தான். கார்போரல் பியர்சி தான் ஃபஸ்ட்டு. அதற்கப்புறம் அவருக்கு பயங்கரமான தாக்க ஆரம்பித்ததும்
அடுத்து வரக்கூடிய பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் தாக்குறாங்க. அதுபோக பிரிட்டிஷோட இடங்கள் எல்லாத்துக்கும் தீ வைக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போது இந்த ஜூலை மாதம் நடக்கக்கூடியதில் எந்த படைப்பிரிவில் பிரச்சனை தொடங்கினதுன்னு கேட்பாங்க. 1st and 23rd ரெஜிமெண்ட்டில் தான் பிரச்சனை அன்றைக்கி பெரிய அளவில் தொடங்கினது. அதில் தொடங்கி தான் முதல்ல தாக்கப்பட்ட நபர் கார்போரல் பியர்சி. அவரை தாக்குனதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட 13 ஆஃபீஸரை கொலை பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான 3 பேர் யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபேன்கோட், 2வது மிக்கேரஸ், 3வது ஆம்ஸ்ட்ராங். இந்த 3மே இதே ஆர்டர்லேயே கேட்பாங்க, ஃபேன்கோட்டு, மிக்கேரஸ், ஆம்ஸ்ட்ராங். அதுபோக கீழ்நிலை இராணுவ வீரர்கள் 82 பேரும் 82 பேர் இறந்து போயிருக்காங்க, 91 பேர் காயம். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ரிவோல்ட்டு தான் 1806 வேலூர் ரிவோல்ட்டு. அப்புறம் மேஜர் ஆம்ஸ்ட்ராங், இவர் தான் அந்த 3வது கொலை செய்யப்பட்ட நபர், 16th நேட்டிவ் இன்ஃபேண்ட்ரி. இவர் அங்கே வரும்போது தான் கடைசியில் அவரையும் கொலை பண்ணி அவரையும் கொலை பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு போர். ஃபேன்கோட், மிக்கேரஸ், ஆம்ஸ்ட்ராங் அந்த 3 பேரும் முக்கியமான ஆட்கள். 3 பேரும் இப்போ காலி. இப்போ மேஜர் கோட்ஸ் யார் அனுப்பியிருக்காரு? ஸ்டீவன்சன் அனுப்பியிருக்காரு. ஸ்டீவன்சன் யாரை பார்க்க போயிருக்காரு? கில்லஸ்பியை பார்க்க போயிருக்காரு. இப்போ கில்லஸ்பி உடனே அங்கேருந்து கிளம்பி வர்றார். கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. காலையில் வந்துடுறார். வந்ததும் பார்க்குறாரு, இங்கே நிலைமையெல்லாம் வேறு மணி இருக்குது. அப்போது இவர் யாரை கூப்பிட்டு வர்றாரு? கேப்டன் யங்கை கூப்பிட்டு வர்றாரு. கேப்டன் யங்கு அவரோட ஒரு 19வது குதிரைப்படையை சேர்ந்த ஒரு பிரிவும் வருது. அப்போ அதுபோக துணை நிற்கிறதுக்காக 7வது குதிரைப்படையிலேருந்து ஒரு வலுவான பிரிவையும் சேர்த்து கூப்பிட்டு வர்றார். இங்கே வர்றாரு. கென்னடி மிகப்பெரிய படைபலத்தோடு வந்துடுறாரு. கரெக்டாக எல்லாம் வந்து சேர்ந்த நேரம் 9 மணி. 9 மணிக்கு போர் ஆரம்பிக்குது. 9 மணிக்கு இவர் வந்துடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு அவரும் வந்துடுறாரு. போர் ஆயுதங்கள்லாம் வந்துடுது. வெறும் 15 நிமிஷம், 10:15 ஒட்டுமொத்த போர் முடிஞ்சு போச்சு. திரும்பியும் அதே இடத்துல கொடி ஏறுது, ஆங்கிலேயர்களோட கொடி. ஒட்டு மொத்தத்தையும் சுட்டு வீழ்த்திட்டார் நம்ம மேஜர் கில்லஸ்பி. எல்லாம் முரட்டுத்தனமான சண்டை தான். யாரையும் எந்த விதமான மனிதாபிமானமும் பார்க்காம எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறது தான் நம்ம கில்லஸ்பியோட வேலை. அந்த அளவுக்கு இந்த போராட்டத்தை வெறும் 15 நிமிஷத்தில் முடிச்சிட்டார். சில பேர் தப்பிச்சிட்டாங்க, சில பேர் சரணடைஞ்சிட்டாங்க. அதுலேயும் நம்ம இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா, திப்பு சுல்தானோட பையங்கள் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ இவர் இனிமேல் அவங்களையும் சுட்டு வீழ்த்தணும்னு நம்ம கில்லஸ்பி முடிவு பண்ணுறாரு. ஒரு சிலர் தப்பிக்கிறாங்க, ஒரு சிலர் உள்ளே இருக்கிறாங்க. அப்போ இனி அவங்கள என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது எல்லா இடத்துலையும் தேடி முடிச்சாச்சு, எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. ஏன்னா இதுக்கெல்லாம் திட்டம் திட்டினது நம்ம ஃபட்டே ஹைடரோட டீம் தான் இல்லையா. அப்போது இவரை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார் கில்லஸ்பி. அப்போது அந்த நேரத்தில் இருந்த கர்னல் மேரியட் அப்படிங்கிறவர் தான், என்னதான் இருந்தாலும் அவங்க இத்தனை வருஷமாக பல தலைமுறைகளாக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்கள இப்படி கொலை பண்ணிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி தப்பிக்க வச்சவர் இந்த மேரியோட் தான். அதனால தான் அன்றைக்கி அவங்களோட திப்பு சுல்தானோட பையங்க இங்கேருந்து கல்கட்டாவுக்கு எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரெஸ்டிஸ் ஹிஸ்ட்ரின்ற மாதிரி தான். அன்னைக்கு கூட இருந்த ஒரு முக்கியமான ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் பிளாக்கிஸ்டன், அவர் தான் சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட 800 பேரை இறந்த உடல்கள் மட்டுமே எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு புரட்சி தான் வேலூர் ரிவோல்ட் அப்படிங்கிறது. இதை நடத்தின அந்த கில்லஸ்பிக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் 7000 பகோடா ப்ரைஸை கொடுத்தாங்க. 7000 பகோடா. இப்போது 1801 806ஓட ஒட்டு மொத்தமாக ஜூலை 10 வேலூர் ரிவோல்ட் முடிஞ்சுது. வெறும் 15 அந்த போர் தான், வெறும் 15 நிமிஷம். அப்புறம் அவருக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம்னா இன்னும் 2 பேர் முக்கியமான ஆட்கள். சர்ஜான் கெர்டாக், ஏன்னா அவர் தான் அந்த மத அடையாளங்களை அணியக்கூடாதுன்னு சொன்னார். அப்புறம் அக்னியூ, அவர் புதிய தலைப்பாகை முறை கொண்டு வந்தார். இதெல்லாம் எதிர்த்தது தான் நம்ம மக்கள் இவ்வளோ பெரிய சண்டைக்கு காரணம் இல்லையா. அதனால் இவங்க 2 பேர்த்தையும் இந்த போரில் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்தையும் அவங்களோட நாட்டுக்கே திரும்ப அழைச்சிட்டாங்க. அதனால் இனிமேல் இவங்க ஆட்சியில் கிடையாது. அதுக்கு பதிலாக டெம்பரரி கமாண்டராக ஹார்கோட் அப்படிங்கிறவரை நியமிச்சிருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. 50,000 வீரர்களின் ஆதரவை பெறுவதற்கு திட்டமிட்ட கிளர்ச்சியாளர்களின் கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வைத்ததாக கருதப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு புரட்சியை கிளம்பியிருந்திருக்கலாம். 1857 நடந்த கிளர்ச்சிக்கு முன்னோடி அப்படின்னாலே இந்த 1806 கிளர்ச்சியை தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய கிளர்ச்சி 1806. அப்புறம் இவங்களோட விசாரணையெல்லாம் முடிஞ்சது.
இவங்க எல்லாத்தையுமே இங்கேருந்து அடுத்து கல்கட்டாவுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. அப்புறம் வேலூர் அப்படிங்கிற இடத்தோட கோட்டை அப்படிங்கிறது இனிமேல் பிரிட்டிஷ் கையில் தான் இருந்தது. இதற்கு அப்புறம் நடந்த மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி தான் 1857 கிளர்ச்சி. அதை நம்ம இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற சாப்டரில் பார்க்கலாம். சரியா? நன்றி.